எல்லாத்துக்கும் வணக்கங்க. இது வரைக்கும் நாங்கள் கூடையா காய்கறி கீரைன்னு அறுவடை பண்ணி தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் கூடையிலே காய்கறி கீரை விளைஞ்சு பார்த்துருக்கீங்களா? இங்கே வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் கீரை அப்படியே தம்மன்னு வளர்ந்துருக்குதுன்னு. இதுக்கே டஃப்பு கொடுக்குற மாதிரி இன்னொரு கீரை அங்கே மரத்தில் ஒன்று வளர்ந்துருக்குது, அதை காட்டுறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, நம்ம ப்ரெஷர் கீரை இது வரைக்கும் வந்து நம்ம தரையில் பொறிச்சிருக்கோம், அப்புறம் ஏன் இந்த க்ரோ பேக்கில் கூட வச்சு பொறிச்சிருக்கோம். ஆனால் இப்படி ஒரு கூடையில் வந்து விதைச்சி அது முளைச்சி நம்ம பொறிச்சது இல்லை பார்த்தீங்களா? இங்கே பாருங்க எந்த அளவுக்கு ஒரு செழிப்பாக இருக்குது பாருங்க கீரை. எப்பவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று யூடியூப்பில் பார்த்து நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்போம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் போட்டது, அப்புறம் வந்து அந்த பக்கம் போட்டதெல்லாம் அப்படி தான் பண்ணோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இந்த மாதிரி ஒன்று பார்த்தோம். இந்த மாதிரி கூடையில் ஒருத்தவங்க வந்து போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் வந்து ட்ரை பண்ணலாம், அது மாதிரி பார்த்துட்டு தான் இது போட்டேங்க. ஆனால் நாங்களே எதிர்பார்க்கலைங்க, அந்த அளவுக்கு வந்து பலன் கிடச்சிருக்கு. அதுவும் அந்த பக்கம் பருப்பு கீரை பார்த்தா நீங்கள் வந்து அப்படியே மயங்கியே போயிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து தம்மன்னு வந்திருக்குது பாருங்க. இந்த புது விதமாக போட்டதில் அறுவடையாக நம்ம வந்து ப்ரெஷர் கீரையே பண்ணிட்டோம். அதுவும் அசால்ட்டாக இந்த ஒரு லைனில் நமக்கு ஒரு வேலைக்கு தேவையான கீரை பறிச்சிட்டோம் பாருங்க. இது போக பார்த்தீங்கன்னா அந்த பக்கமும் நிறைய கார்டனுக்கு வந்து நிறைய புது விதமாலாம் பண்ணியிருக்கோங்க, அதையும் பார்க்கலாம். என்னடா கீரை மட்டும்தானே நினைப்பீங்க, இல்லைங்க. இங்கே பாருங்க கத்திரி நாற்று கொண்டு வந்து நட்டிருக்கோம். ஆசை யாரை விட்டுச்சு சொல்லுங்கள். நாங்கள் வந்து நாற்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதை கொண்டு வந்து இதில் நட்டுட்டோம். ஏன்னா கீரை மட்டும் பொறிக்க முடியாது இல்லைங்களா, அதனால் காயும் வந்து இப்போ அழகாக காய்ச்சி இப்படி முட்டையாக தொங்குச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பொறிக்கிறதுக்கு. அதனால் கத்திரி நாற்று. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலர் பூவு, அதுங்க இதுதாங்க வந்து நாங்கள் முதன்னு கொண்டு வந்து நட்டோம். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரே மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்க நல்லா. இது வந்து எங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்து தான் நாங்கள் எல்லாத்தையும் வந்து வச்சோம். இதை ட்ரையலுக்கு வச்சோம், இது நல்லா தளைஞ்சுது. இதை வச்சு தான் நாங்கள் அடுத்தடுத்து வச்சோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ரயில் கிரம்பாங்க, சிவப்பு பண்ணாங்க நீனு. இது வந்து இதெல்லாம் வச்சு கடைசியாக தான் இதை கொண்டு வந்து நட்டோம். இது பற்றி பார்த்திங்கன்னா மண்ணிலே பார்த்திங்கன்னா நல்லா நம்ம உடைக்க வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான், அதனால தான் ரயில் கீரைன்னு வச்சுருக்காங்க. இதுலேயும் வச்சு இப்போ நல்லாவே தளைஞ்சிட்ருக்கீங்க பாருங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம உடைக்க வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கீரையாக கொண்டு வந்து வச்சோம். அதில் சேர்ந்தது தான் நம்மளோட ப்ரெஷர் கீரையும். உடைக்க பசலைக்கீரை, ப்ரெஷர் கீரைன்னு சொல்லி பழகிடுச்சு, பசலைக்கீரைம்பாங்க. இது வந்து இதுவும் அப்படித்தான், உடைக்க நமக்கு வந்து வேண்டாங்கிற அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ப்ரெஷர் கீரையை வச்சு இன்றைக்கி அறுவடையே பண்ணிட்டு பாருங்க ஒரு கட்டி கீரை. அடுத்து வந்து இதுவும் ஒரு பூவுங்க. நாங்கள் எப்போவுமே சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம என்ன தான் செடி வந்து வச்சாலும் பூவு வச்சோம்னா தான் அதில் காய்ப்பு அப்புறம் வந்து எல்லாமே வரும்னு. அது மாதிரி நாங்களும் வந்து பூவு அங்கங்கே வச்சுருக்கோம். அது மஞ்சள் கலர் பூவு, இது ரோஸ் கலராக என்னமோ பூக்கும், கலராக பூக்கும் அந்த பூவு இது வந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேவரட் கீரைங்க பாலக்கீரை தான். பாலக்கீரை நாற்றும் நாங்கள் இப்போ தான் வந்து நட்டோம், போட்டு வச்சுருந்தோம். நாற்று இப்போ தான் ரெடியாக இருந்தது, அதை கொண்டு வந்து ஏன்னா இந்த இடத்த இதுக்குன்னே விட்டுருந்தோம். கரெக்டாக நாற்றும் ரெடியாச்சுங்களா, கொண்டு வந்து நட்டு வச்சுட்டோம். அடுத்து வந்து மிளகாயும் பார்த்திங்கன்னா எல்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்கும். இது எல்லாமே வந்து இப்போ நட்டது தான். இது வந்து நான் குண்டோ நீளமானு தெரில, வந்தால் தான் தெரியும். நாற்று விட்டு வச்சுருந்தோம், அதில் வந்து முளைச்சிருந்தது. இங்கே பாருங்க கீழே வரைக்குமே நட்டுட்டோம். அதுவும் வந்து கேப் விட்டு நட்டுருக்கோம் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் இப்போ செடி பெருசாகும்போது ஒன்றோட ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் அது பாட்டுக்கு வளரும். அதனால் கேப் விட்டு லைன் அழகாக லைனு போட்டு அடுக்கிட்டோங்கிற பாருங்க நட்டுட்டோம். அடுத்து வந்து நம்ம புதினா. இங்கே பாருங்க இந்த பக்கம் வந்தாலே இந்த காற்றுக்கு இது ஆடுறதுக்கு அப்படியே மணக்குது பயங்கரமாக, நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்க புதினாவும் அப்படிதாங்க. நம்மளோட இந்த கீரை மாதிரி தான், ப்ரெஷர் கீரை மாதிரி தான். எங்கே கொண்டு போய் வச்சோம்னாலும் நம்ம தண்ணி மட்டும் ஊற்றினா போது அது பாட்டுக்கு தளைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி புதினாவும் இதில் சூப்பராக தளைஞ்சிருச்சு. அப்புறம் இது பாருங்க, இது நாங்கள் போடவே இல்லைங்க. இந்த வந்து அலையா விருந்தாளி மாதிரி இந்த சாரணக்கீரை வந்து வந்திருக்கு பாருங்க. மண்ணள்ளி கொண்டு வந்து இதில் நப்புனோங்க, அதில் வந்து விதை இருந்துருக்குது. அது அப்படியே அதுவோ வந்து தன்னை போல முளைச்சி இங்கே பாருங்க எத்தோசோடு வளர்ந்துருக்குதுன்னு. அடுத்து நம்மளோட தக்காளி, நாட்டு தக்காளின்னு தான் நினைக்கிறேன், அந்த நாற்று தான் நாங்கள் போட்டு வச்சுருந்தோம். இதுவும் இப்போ தான் வந்து ஊனிருக்கோம். இதில் என்னென்னா கீரையெல்லாம் வந்து நம்ம வச்சோன்னே நல்லா சூப்பராக தளைஞ்சிடுது. நம்ம காய் இந்த கத்திரியாகட்டும் இந்த மிளகா தக்காளிலாம் வந்து இப்போ தான் பக்கமாக வச்சோம். அதனால் இனிமேல் தான் தெரியும் அது எப்படி வரும். தளைஞ்சிக்குச்சு, ஆனால் அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும், காயெல்லாம் எப்படி வரும்னு ஒன்றும் தெரியல எங்களுக்கு. அடுத்து கூடைக்கு இந்த பக்கம் வந்துட்டேங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த ஒரு மரக்கலான கீரை ஒன்று வந்திருக்குதுன்னு. இங்கே பாருங்க அந்த மரக்கலான கீரை இதுதாங்க. இது வந்து பருப்பு கீரைங்க. நாங்களும் வந்து என்னென்னமோ கீரையெல்லாம் வச்சுருந்துருக்கோம். நாங்களாம் ஒரு டைம் வீடியோ போட்ட பார்த்தீங்களா, ஒரு 13 வகையான கீரை அதெல்லாம் சொல்லி.
ஆனால் நம்மக்கிட்ட வந்து இல்லாத கீரை இந்த கீரை பருப்பு கீரை தான் ரொம்ப நாளாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வந்து எங்களுக்கு கிடைக்கல. பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஈரோட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த விவசாய கண்காட்சிலாம் போடுவாங்க. அங்கெல்லாம் போய் அங்கே நாட்டு விதையெல்லாம் விற்கிற ஸ்டாலில் போய் வாங்கிட்டு வந்தோம். இந்த கீரை வருதோ என்னமோ நினச்சி போட்டிருந்தோம். ஆனால் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கே பாருங்க கீழே வரைக்கும் எப்படி ஒரே மாதிரி வளர்ந்துருக்குது பாருங்க கீரை. இந்த பருப்பு கீரை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த அளவுக்கெல்லாம் வளர்த்துனதெல்லாம் கிடையாதுங்க. கீரையோட இப்போ நம்ம மற்ற கீரையெல்லாம் பொரிக்கும் போது அங்கங்கே ஒன்றா ரெண்டாக இருக்கும். அதை வந்து இந்த கடையிறமா கடைஞ்சி சாப்பிட்ற போதோ இல்லை வணக்கி சாப்பிடும் போதோ வந்திருக்கும். ஆனால் வந்து இதை மட்டும் தனியாக வந்து பொரித்து வணக்கியோ கடைஞ்சோ சாப்பிட்டது கிடையாது. எப்படி சாப்பிட்ணுன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் சொல்லுங்கள், அது பருப்பு கீரை வந்து என்ன பண்ணலாம், என்ன பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஒரு நாள் வந்து அதை செஞ்சுருவோம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இங்கே பாருங்க நல்லா தம்மன்னு இருக்குது. இப்போவே பொரிக்கலான் இருக்கு. ஆனால் கையில் இப்போ ரெடியாக இருக்குது சமைக்கிறதுக்கு கீரை. அதனால் இதை வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கலாம். இங்கே வரும் கிட்ட காமிங்க எப்படி இருக்குது பாருங்க அழகா. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பூ காட்டினோம் பார்த்தீங்களா, அந்த பூ அதில் வந்து பூ இன்னும் வரல. இங்கே பாருங்கள் இந்த மஞ்சள் கலர் பூவே தான் அங்கேயும். அப்புறம் வந்து இங்கே வந்து இடம் விட்டுருக்கோங்க, நாற்று விட்டு வச்சுருக்கோம். அதை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே நடணும். அதனால் இந்த ஒரு இதை அப்படியே விட்டுட்டோம். இங்கே வந்து தக்காளி நான் சொன்ன மாதிரி இந்த வளைவு பூராமே தக்காளி தான். தக்காளி கொஞ்சம் திணறுதுங்க. ஆனால் பெரிய நாற்றெல்லாம் நல்லா வருது. குட்டி நாற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு தாங்க மாட்டேங்குது. அப்புறம் இங்கேயும் மிளகா தாங்க பாருங்க. இங்கேயும் அங்கே நட்டோம் அதே டைம் தான் இங்கேயும் நட்டோம். அதனால தான் குட்டி குட்டியாக இருக்குது மிளகாயெல்லாம். அப்புறம் இது வந்து நம்மளோட ரத்த செங்கீரை ஓட்டையை போட்டு விதைய வச்சு விட்ருந்தோம். இங்கே பாருங்க நல்லா முளைச்சி வந்துருக்கு. இங்கே பாருங்க பாருங்க ஒரு ஓட்டையிலையும் பாருங்க நல்லா முளைச்சி வந்துருக்குது ரத்த செங்கீரை. அடுத்து வந்து இதுவும் பார்த்திங்கன்னா பூவு தான். அந்த பக்கம் வச்சோம் பார்த்திங்களா கலராக பூக்கும் அந்த பூவு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேரளா கீரைங்க. இது பேர் மலபார் கீரைன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து நாங்கள் வந்து வாங்கி இங்கே பாருங்கள் ஓட்டையை போட்டு அங்கங்கே நட்டுருக்குறோம். இதுவும் எப்படி வரும்னு தெரில. ஆனால் பார்க்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் கீரை ஏட்டமே தான் இருக்குதுல்ல. அந்த பசலைக்கீரை வெரைட்டி தான் இது பச்சை அதான். ஆனால் இது பேர் வந்து மலபார் கீரைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கேயும் வந்து கத்திரிநாத் இங்கே பார்த்திங்களா 3 தான் இருக்குது. ஆனால் நாங்கள் நட்டது ஃபுல்லாக கீழே வரைக்கும் இங்கே இருங்க. அந்த நட்டதுக்கான தடயம் கூட இருக்குது. ஆனால் வந்து குட்டி நாற்றெல்லாம் வந்து கொஞ்சம் பொழைக்கலை. பெரிய நாற்றெல்லாம் நல்லா பொழைச்சிக்கிச்சு. குட்டியிலேருந்து ஒரு 3 தான் இருக்குது. இங்கே பாருங்க பெரிய நாற்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் இங்கே பாருங்கள் சூப்பராக தளைஞ்சிக்குச்சு. இனி இந்த காயெல்லாம் வந்தால் தாங்க நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. காயெல்லாம் வந்தாலும் மறக்காமல் நாங்கள் காட்டுறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒவ்வொன்றா நட்டுட்ருக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல நட்டதெல்லாம் நல்லா பெருசாக வந்துருச்சு. இப்போ பக்கமாக நட்டதெல்லாம் வளர்ந்துட்டு இருக்குது. அதனால் இப்படி இருக்கும். ஆனால் இப்போ எல்லாமே ஒட்டுக்காக வளர்ந்துருச்சுன்னு வைங்களேன், அப்படியே செவுத்தில் வந்து செடி முளைச்ச மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் மூடிடும். பார்க்குறதுக்கு செவுத்துலலாம் செடி முளைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நாங்கள் எல்லாம் வந்தக்கப்புறம் கண்டிப்பாக காட்டுறோம். இனி வாங்க அந்த பக்கம் மூலம் தோட்டத்துக்கு. எங்கள் அம்மனி பார்த்தீங்கன்னா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சோறாக்கிட்டாங்க. சோறாக்கி இலையிலே போட்டாங்க. அந்த பெருசாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து லெக் பீஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தோட்டம் போட்டோம் பார்த்தீங்களா, கரெக்டாக நாங்கள் பனி முடிகிற ஸ்டேஜில் போட்டோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை வெயில் தோட்டம் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் வெயிலாக தான் இருக்குது இந்த இடத்துல. இந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா டிண்டாவா குண்டாவா என்னங்க டிண்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் குடும்பத்துலேயும் வராது, சொரக்காய் குடும்பத்துலேயும் வராது. ரெண்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு குடும்பம். இப்படி ரவுண்டாக இருக்கும். போட்டால் போடுவார் பாருங்க. ரவுண்டாக அப்படியே அழகாக பந்தாட்டம் இருக்கும். அந்த வெரைட்டி தான் இது. நல்லா வளர்ந்துருக்கீங்க பாருங்க. மேலே மரத்து மேலேயே ஏற ஆரம்பிச்சிருச்சு. பூ பூத்துருக்குங்க பாருங்க. தேங்க்யூ தங்கம். அப்பாவோட செடியா? அப்போ என்னோடது இது? நான் இந்த மாங்கன்னு வேலை பண்ணியிருக்கேன் எல்லாத்துலேயும். உங்களோட தான் அழகா தான் இருக்கு. இங்க பாருங்க குட்டி இப்பதாங்க வந்து கொடியே பாத்தீங்கன்னா இப்பதான் மரம் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இங்க பாருங்க பூ வச்சிருக்கு பாருங்க. குட்டி குட்டி பூ பாருங்க. பூவுமே அந்த காய்க்கு ஏற்ற மாதிரி குட்டி பூவா இருக்குது. இங்க துளியூண்டு பூவு சூப்பரா நான் வருதுங்க. இந்த காய் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தான் புதுசு. காய் வந்ததுக்கு அப்புறம் காட்டலாம். ஒரு வெரைட்டி என்னன்னே தெரியல. இங்க பாருடி உன்னையாட்டமே குட்டி அழகா இருக்குது. காமிச்சிரு அப்பாக்கு. வாங்க பாருங்க பூ. பூவா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா எனக்கு. அக்கா மாதிரியே இருக்கல. அக்கா மாதிரி இருக்கா? இதுல அக்கா மூஞ்சி தெரியுதா உனக்கு? இல்லப்பா, அக்கா கிரீன் கலர் இருக்குல்ல. ஓ கிரீன் கலரா? அக்காக்கு பிடிச்ச கலர் இருக்கான். அழகா இருக்குது உண்மையாட்டமே. இது எந்த ஊர் வெரைட்டின்லாம் தெரியலைங்க. ஆனா நமக்கு நல்லா வருது பாருங்க.
சூப்பராக ஏறிட்டு இருக்குது மேலே நல்லா. காய் வந்ததுக்கு அப்புறம் காட்டலாம். ஆமாம், காய் வந்து நாங்களே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த காய் எப்படி வரும்னு. பூவெல்லாம் வச்சுட்டு நீ காய் வந்துடும், வந்தோடனே காட்டுறோம். அடுத்து வந்து இது நம்ம ஊர் வெரைட்டி தாங்க, நுர பீக்கங்காய் தான். நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த இது பையை வைக்கும் போதே பார்த்திங்கன்னா மரத்துக்கு மரமாக வச்சுக்கிட்டோம். அப்போ தான் இப்படி கொடியெல்லாம் வந்துச்சுன்னா இப்படி அழகாக ஏற்றி விட்டுக்கலாம். அது போக இடம் பத்தலைன்னா அந்த சரலுக்கு இது கொண்டு வந்து ஊனிக்கி அதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அது மாதிரி இப்போ வந்து முருங்கை மரத்தில் இந்த நம்ம நுரப்பீக்கங்காய் வந்து ஏறிக்குச்சு. நல்லா 3 செடி இருக்குதுங்க, நல்லா வந்துட்டு இருக்குது. இதுலேயுமே பூ வரப்போகுதுங்க பாருங்க. பூ இன்னும் வரல, மொக்கு விட்டுருச்சு. ஆனால் இங்கே பாருங்க குட்டி குட்டி மொக்கா எப்படி இருக்குது. இதில் இன்னும் பூ வரல, நான் வச்சுருவேன். நல்லா சூப்பரான வளர்ச்சி. இது நுரப்பீக்கங்காயே ரொம்ப நாள் அந்த அக்கா ஒன்று போட்டிருந்தாங்க. என்னம்மா தேடி பாரு, இது அங்கே வரும். இதுதான் மொக்கு. இதில் தொட்டு பார்க்கவா? தொட்டு பாரு. இந்த அங்க தொட்டுருச்சு. நீ சூப்பரா காய் காய்க்கும். காயா காய்ச்சி தொங்கும். இதுவுமே வந்து ரொம்ப வெயிட் பண்றாங்க. ஏன்னா அந்த பக்கம் ஒரு நுரப்பிக்குங்க கொடி போட்டிருந்தோம், அது மேலே காய்ச்சி எங்களுக்கு காய் இருந்ததே தெரியாம முத்தி போய் விதைக்குதான் ஆச்சு. இதுலையாவது நாங்கள் நிறையா பறித்து சாப்பிட்ணும். அதனால் இது நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இருங்க நிழல் நின்றுக்கிறேன். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முலாம்பழம் தான். இதுவுமே ஆசையாக இருக்குது. ஆனால் மற்ற எல்லாமே அங்கே நிழல் இருக்கா, நீ நிழலுக்கு போய்க்கோ, அங்கே மண்ணுக்கு போய்க்கோ, நீ வெயிலில் நிற்காத, நீ வெயில நிழலுக்கு வந்தாங்க அங்கே இருக்கு வாங்கன்றான். எல்லாமே ஒரே டைமில் தாங்க நட்டோம். நாங்கள் நட்ட செடியிலே கொஞ்சம் ஸ்லோவாக வர்றது இது இந்த முலாம்பழம் தான். ஆனால் வந்து ரொம்ப இருக்கிறதுல ஹை எக்ஸ்பெக்டேஷனோடு வச்சது இதுதான். முலாம்பழம்லாம் வந்து டெய்லி ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு நினச்சோம். ஆனால் இதுதான் வந்து மெதுவாக வருது. அதனால வருதுங்க, நல்லபடியாக வந்துட்டுருக்கு. ஹெல்த்தியாக இருக்கணும் மெயினாக. ஏன்னா எங்களுக்கு என்னென்னா ஒரு செடிக்கு ஒரு முலாம்பழமாவது நம்ம பொறிச்சு ஜூஸ் போட்டு குடிச்சிருவோமா அப்படிங்கிறது தான். அதனால் வந்து நல்லபடியாக ஒன்றுத்துலூண்டு வந்தால் கூட போதும் எங்களுக்கு. ஆனால் நல்லா வந்துட்டுருக்கு. இதுக்கும் பாருங்கள் வேப்ப மரம் வந்து அதுக்கு இப்போ ஹெல்ப் ஆகிக்கிச்சு மேலே போய் சுருண்டுக்கிறதுக்கு. அடுத்து வந்து இந்த பெரிய க்ரோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழவெள்ளரிங்க. இந்த பக்கம் உள்ளது வந்து பாம்பு வெள்ளரி. இந்த பழவெள்ளரி வந்து எதுன்னா அந்த வெள்ளரி பழமே நல்லா இத்தாசோடு மஞ்சள் கலரில் வந்து அதுவே வெடிக்கும் பார்த்திங்களா, அந்த வெள்ளரி இது. இதில் பாருங்கள் பூவே வச்சிருச்சிங்க பாருங்க எத்தனை. இதில் வந்து ஒரு 4-5 செடி இருக்குங்க. உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. பூவே வச்சிருச்சு. இதுவும் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது. இது வந்து நம்மளோட பாம்பு வெள்ளரி சூப்பராக இருக்குங்க. ஒல்லியே தாசோடு வரும். அது சின்ன பிஞ்சிலே பொறிச்சு சாப்பிட்டோம்னா நம்ம வெள்ளரிலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, வெயிலுக்கு இந்த சீசன்லாம் விற்கும் பார்த்தீங்களா, அந்த வெள்ளரி மாதிரியே இருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம். நாங்கள் பிஞ்சேந்து பொறிச்சு தின்றோம், பெருசாகவே விட மாட்டோம். ஆனால் விட்டோம்னா நல்லா இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம். நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ பெருசு வரும் நல்லா. அது பேரே பாம்பு வெள்ளரி. அதுவுமே நல்லா வந்துட்டுருக்கு. இதெல்லாம் இந்த சீசனுங்கிறனால சூப்பராக வந்துட்டுருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அங்கங்கே இந்த ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு வண்டு இருக்குதுங்க. அது மட்டும் வந்து டேமேஜ் பண்ணிகிட்டே இருக்குதுங்க. பாருங்க ஓட்ட போட்டே இருந்தது. அதுக்கு நாங்கள் ஒன்றுமே பண்ணல. இங்கே சாணியை வந்து கரைச்சி தண்ணியில் நல்லா கரைச்சி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அந்த இதுலேருந்து. அதுலேருந்து பூச்சி ஒன்றத்தையும் காண நல்லா வந்துட்டுருக்கு. இலையெல்லாம் பாருங்கள் ஒவ்வொன்று எத்த சோடு வருது பாருங்கள். சூப்பராக வந்துட்டுருக்குது. அடுத்து பாருங்கள் நம்மளோட இந்த பெரிய க்ரோ பேக்கில் நம்மளோட பாவக்காயும் பொடலங்காய் செடியும் தான் போட்டிருக்கோம். இது வந்து நம்மளோட நாட்டுக்காய் தாங்க, அதுதான் போட்டிருக்கோம். சூப்பராக வருதுங்க பாருங்கள். இப்படி மொட்டை வெயில் அடித்தாலும் இந்த பாவஞ்செடி பொடலஞ்செடி இல்லைங்க பாருங்கள். பொடலஞ்செடியில் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். எவ்வளோ வேணால் நீ வெயில் அடி, நான் வர்றதான்ருச்சு. இப்போ இந்த அந்த வெள்ளரி செடிக்கோ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இனிமேல் தான் சரலெல்லாம் ஊனணும். ஏன்னா அங்கங்கே மரம் இருந்துச்சு, மரம் இருந்ததுக்கெல்லாம் வச்சுட்டோம். இங்கே ஊன்றதுக்கு தான் இவ்வளோ பெரிய கேப் விட்டு தனித்தனியாக வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து இனி கொடி மேலே ஏற ஆரம்பிச்சிடும். இனிமேல் வந்து குச்சி ஊனி வைக்கணும். அடுத்து வந்து நம்ம இதை தான் பார்க்க போகிறோங்க. என்னடா ஃபுல்லாக தென்னை மட்டையாக நட்டுருக்காங்களேன்னு பார்ப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட்டைக்காய்ங்க. நாங்கள் ஒரு டைம் வந்து காராமணின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பச்சை காய் இவ்வளோ பெருசு ஒல்லியே வரும். தட்டைக்காய்னு சொல்லுவாங்க. நல்லா வளர்த்தியாக வரும். அதில் பச்சை ரகம் வச்சுருந்த பச்சை காய். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ட்ரெஸ்ஸு கலரில் வர்ற காய், அதாவது பர்பிள் கலர் காய். நல்லா தோசோட கேரளா, இதுவும் கேரளா வெரைட்டி தான். வாங்கி நாங்கள் போட்டிருக்கோம். வெயில் வந்து இப்போ தான் நாற்று வந்து போட்டிருக்கோங்க, ரொம்ப குட்டி நாற்று. அதனால தான் இந்த வெயிலுக்கு பயந்துட்டு அந்த தென்னை மட்டையெல்லாம் கொண்டு வந்து நட்டு வச்சுருக்கோம். வெயிலுக்கு எப்படி வரும்னு தெரியல. ஆனால் வந்து கலர் அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரத்த செங்கீரெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை விடவே இது கலர் நல்லா அப்படி என்னோடய பேண்ட் கலரில் இருக்கும். கண்ணை பறிக்கிற மாதிரி, அதுவும் இப்படி நீளமாக அழகாக தொங்கும். இதெல்லாம் வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் நம்ம தோட்டத்தில். இல்லை இப்போ தான் நட்டுருக்கோங்க பாருங்கள். இந்த லைன் பூராமே வந்து
அந்த காராமணி பர்பிள் கலர் காராமணி தான் நட்டுருக்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நாங்கள் வந்து பீக்கங்காய் செடிக்கு குடிசை கட்டி வச்சுருக்குறோம். என்னங்க பண்ணுறது, வெயிலுக்கு ஒன்றும் தாங்க முடியல. அதனால தான் செடிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காயில் வந்து கொத்து பீக்கன்னு சொல்லுவாங்க. கொத்து கொத்தாக வந்து பீக்கங்காய் காய்க்கும். ஒரு கொத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 காய் தொங்கும். அந்த வெரைட்டி. இதுக்கு வெயில் இப்போ தான் இந்த கருப்பு கலர் க்ரோ பேக்கில் போட்டிருக்கோம். இதுவுமே இப்போ தான் வந்துட்டுருக்கு. அதனால தான் வெயில் ரொம்ப இப்போ உச்சி வெயிலாக அடிக்கும் போதெல்லாம் நல்லா டேரெக்டாக இதில் படுந்து தான் இவ்வளோ வேலை பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வெயிலை குறைக்கணும் அப்படின்ட்டு. அடுத்து வந்து இது பூரா பார்த்தீங்கன்னா பாவக்காய் தாங்க. அதுவும் எந்த ஒரு வெரைட்டியும் கிடையாது, நம்மளதான். எங்கள் இதுலேயே வந்து புதுசாக முளைச்சிருந்தது. இந்த கூளையா கருப்பா குட்டையா அப்படிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது வந்து குட்டையா கட்டையா அந்த மாதிரி ஒரு வெரைட்டி புதுசாக இருந்துச்சு எங்களுக்கு. அதனால் நாங்கள் விடுவோமா புது வெரைட்டிலாம் பழுக்க வச்சு நாங்கள் விதை எடுத்து நாற்று போட்டோம்னா அது எல்லாம் முளைச்சிருந்துருக்கு. இது நாங்கள் இன்னும் சமைச்சு சாப்பிட்டதில்லை. இதில் ஏன்னா ஒரே ஒரு காய் தான் வந்துருந்ததுங்க. விட்டோம்னா நம்ம விதை எடுக்க அந்த செடி கூட இருக்குது பாருங்க. இந்த பாவக்காய் செடி தான் ஒரு காய் தான் இருந்தது. நம்ம விட்டோம்னா விதை எடுக்க முடியாதுன்னு நாங்கள் வந்து வாயெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு விதைக்கு விட்டோம். இன்னைக்கு பாருங்க எத்தனை செடி அதுலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. இனி இதில் வந்துச்சுன்னா நம்ம காயாக பொறிச்சு தின்னுக்கலாம். அதுவும் இது புது வெரைட்டி எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. அதனால நிறைய போட்டிருக்கோம் பாருங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட்டிருக்கோம் பாருங்க, ஒரு பேக்லேயும். அடுத்து வந்து நம்மளோட 2 தென்னை மரம் பாருங்க. மேலையெல்லாம் பாருங்க வித்தியாசமா தெரியும். ஏன்னா சிறைய எடுத்து விட்டாங்க ஆள் விட்டு. நிறைய கீழே வந்து மட்டை உளுந்துட்டே இருந்தது, தேங்காய் உழுகுறலாம் இருந்தது. அதனால ஆள் விட்டு சிறைய எடுத்து விட்டேன். இங்க பாருங்க எவ்வளோ வெட்ட வெளியே வெளிச்சமா தெரியுது பாருங்க. முன்ன இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கருகும்னு இருக்கும். இப்ப பாருங்க அப்படியே வானம் இங்க இருந்து பார்த்தா அங்க கிளியர் ஸ்கை தெரியுது. அந்த அளவுக்கு வெட்ட வெளியாயிடுச்சு, சுத்தமாயிடுச்சு. மெயினா இனி தேங்காய் உளுந்தாலும் நம்ம அக்கட்ட ஓடிக்கலாம். நல்லா இருக்கு பாருங்க. மெயினாக க்ளீன் பண்ணி ஒன்று வந்தாங்க. இந்த டைம் ஆள் விட்டு சிறைய எடுத்து விட்டோம் நல்லா. அதில் காயெல்லாம் போட்டு அங்கே வருங்க ஒரு மலையாட்டம் குட்டு போட்டு வச்சுருக்கேன். நீ உடச்சி கொண்டு போய் நம்ம எண்ணெய் கடையில் ஆட்டணும். உடச்சி காய வச்சு நல்லா வெயில் அடிக்குது, காய வச்சு கொண்டு போனோம்னா எண்ணெய் ஆட்டணும். அதுவும் நம்ம தமிழினிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சரி தமிழினியும் சரி அன்னைக்கெல்லாம் செம்ம வேலை. இங்கேருந்து 2 கொண்டு போனாங்க, தூக்க முடியாமல் அது சைஸுக்கு தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டு இருந்தா. அவளே சொல்லுவாரு, போய் சொல்லுவோம் பாருங்க கேட்டீங்கன்னா. இங்கே பாருங்க நாங்கள் போட்டதெல்லாம் மலையாட்டம் மறுக்கும் குட்டு போட்டு வச்சுருக்குறோம். தமிழினி அன்னைக்கு நீ இந்த தேங்காயில கொண்டு வந்து போட்டியா இங்க? உங்க அக்காவும் நீயுமா? எப்படி கொண்டு வந்த செஞ்சு காமி. எப்படி தூக்கிட்டு வந்து போட்ட? இப்படி தூக்கிட்டு வந்து இது ஏதாங்க பண்ணா. இன்னைக்கு ஒண்ணு தூக்குறான். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அக்கா காரியில கொஞ்சம் பெருசா இருக்குங்காட்டி அவன் இந்த பக்கம் ஒண்ணு வச்சான்னு, மேடமும் அதே மாதிரி இப்படி வச்சு கொண்டு வந்து நடக்க முடியாம கொண்டு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சு இனிமே வந்து இதை உடைச்சு நம்ம காய வச்சு எண்ணெய் கடைக்கு எடுத்துட்டு போய்க்க வேண்டியதான். அவ்வளவுதாங்க. இனி போய் அந்த ப்ரெஷர் கீரையெல்லாம் பொறிச்சு வச்சோம் பாத்தீங்களா, அதையெல்லாம் போய் மதியானத்துக்கு ஒரு கரண்டி வணக்கிட்டு பாப்பாவுக்கு வந்து போய் தண்ணி வாத்துணுங்க. வெயிலெல்லாம் தாங்க முடியல. 2 நேரம் உட்கார வச்சிடறது. தண்ணியில் நல்லா அழுக்கு துணி ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சிடறது வெயிலுக்கு. அதனால கொண்டு போய் இவ்வளோ வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் டப்பா போட்டு உட்கார வச்சுட்டு இனி போய் அந்த கீரையை ஆக்கி சமைச்சு சாப்பிட வேண்டியதான். ஓகேவா? பாய் சொல்லிடலாமா? இனி அடுத்த வீடியோ சந்திக்கலாங்க. பாய். போலவா அக்கா எல்லாம் அப்புறம் தான்.